ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மண சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கூப்பிட்டாள். இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு திருசிதேன் பட்டணங்கள் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானாகிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அதுக்கு பிரயுத்தரமா அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அப்போது அவர் சீஷர் எல்லாம் வந்து, இவள் வந்து நம்ம பின்தொடர்ந்தே கூப்பிட்டுட்டே இருக்கிறாளே, இவளை அனுப்பிடுங்க என்று அவரை வந்து வேண்டிக் கொள்றாங்க. அதற்கு அவர், காணாமல் நாடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் அனுப்பப்பட்டிருக்க, மற்றபடி அல்ல என்றார். அந்த பெண்மணி வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிகைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இல்லை பாருங்க, அவள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பா நோக்கி கூப்பிடுறா. கூப்பிட்ட உடனே அவர் வந்து கண்டுக்காமல் போயிட்டார். ஆனால் விடலைங்க. திரும்பியும் வந்து செகண்ட் டைமும் வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க. முட்டி போட்டு கெஞ்சி கூப்பிடுறாங்க. சொல்கிறாரு, ஒரு நாய்கள் கொப்பா சொன்னோடனே நம்மளே இருந்தால் பாருங்க, ஐயோ என்ன ஒரு நாய்க்கெல்லாம் நம்ம கூப்பிடுறாரு சொல்லிட்டு நம்ம கோச்சின்னு கூட போகலாம். ஆனால் அவ பாருங்க, அப்பயும் விடாமல் ஆண்டவர் விசுவாசத்தை பிரித்தனால தான் உடனே சொல்கிறார் அவர், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்னோன்னே பாருங்க, அவங்க மகள் வந்து உடனே சுகப்படுறாங்க. ஏசப்பா ஒரு நாளும் யாரையுமே கைவிட மாட்டார். உங்களுக்கும் அதே மாதிரி தேவைகள், சுகம் ஏதாவது வேணும்னா நீங்கள் தொடர்ந்து ஏசப்பா கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்காக செய்வார். காட் பிளஸ் யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.